மாநிலங்களவையில் பதாகைகளை ஏந்தி அவைத்தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்ட 6 திமுக எம்பிக்கள் உட்பட 19 பேர் ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அந்த கோரிக்கையை அரசு நிராகரித்து வருவதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கைகளில் பதாகைகளை ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உட்பட 4 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாநிலங்களவை செவ்வாய்க்கிழமை காலை கூடியதும் விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி அதிகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி அவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக என்ஆர் இளங்கோ, கிரிராஜன், கனிமொழி சோமு, சண்முகம் உட்பட 6 திமுக எம்பிக்களும் திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ கட்சியைச் சேர்ந்த 13 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவையை நடத்தி வந்த புவனேஸ்வர் கலிடா அறிவித்தார். N.R. Elango, Dr. V. Chivadasan, M. Chanmugam, Damodar Rao Devakunda, Santosh Kumar P, Dr. Kanimodi, NBN Somu, please withdraw from the house. மக்கள் நலனுக்காக பேச வரும் எம்பிக்களை நீக்குவதன் மூலம் பிரதமர் மோடி ஜனநாயக படுகொலை செய்வதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி டெரிக் ஓ'பிரைன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குணம் பெற்று வந்தவுடன் விலைவாசி உயர்வு குறித்த விவாதம் நடைபெறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். மாணவிகளுக்கு மனம் மற்றும் உடல் ரீதியாக இழிசெயல் நடந்தால் அதை அரசு வேடிக்கை பார்க்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கலைக்கல்லூரியின் பொன்விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது மேடையில் பேசிய அவர், அண்மை காலமாக நடந்த சில நிகழ்வுகள் தனக்கு மனவேதனையை அளித்ததாகவும், கல்வி நிறுவனங்களை நடத்துவோர் அதை வர்த்தகமாக இல்லாமல் தொண்டாக நினைக்க வேண்டும் என்றும் கூறினார். மாணவர்களுக்கு பட்டம் மட்டும் போதாது எனவும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொல்லைகளையும் அவமானத்தையும் மாணவர்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், சோதனைகளை வெல்லும் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு தற்கொலை எண்ணம் கூடவே கூடாது, தலைநிமிரும் எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாணவியருக்கு வாழ்வியல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ தொல்லை தரக்கூடிய எத்தகைய இழி செயல் நடந்தாலும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக சொல்றேன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி உடனடியாக அதற்குரிய தண்டனையை பெற்றுத்தரும். எந்த சூழலிலும் தற்கொலை எண்ணத்துக்கு மாணவிகள் தள்ளப்படக்கூடாது. 8 திக்கும் இன்றில் அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அவரை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கிய திரௌபதி முர்மு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக நேற்று அவர் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இன்று சென்ற பிரதமர் நரேந்திர மோடி திரௌபதி முர்முவை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. 23ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ஆதரவுடன் நடந்த ஊடுருவலை இந்தியா எதிர்கொண்டு வெற்றி பெற்றது. இதன் 23வது ஆண்டு தினத்தையொட்டி கார்கிலின் திராஸ் பகுதியில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படை தளபதிகள், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர்.
சோழிங்கநல்லூரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் உதவி மையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நாவலூரில் நடைபெற்ற மென்பொருள் நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த மையத்திற்கு சென்றார். அப்போது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் முதியோர் உதவித்தொகை தொடர்பான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா என கேட்டறிந்தார். அத்துடன் திருச்சி மாவட்ட துணை ஆணையரிடம் புகார்கள் மீது காலதாமதம் செய்வது ஏன் என விளக்கம் கேட்டார். தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படுவதற்கு பாராட்டும் தெரிவித்தார். மேலும் ரேஷன் கார்டு புகார் குறித்து ஒருவரின் கோரிக்கையையும் கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 1/2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விரிகோடு பகுதியைச் சேர்ந்த ராஜா செல்வின் ராஜ் மார்த்தாண்டத்தில் நகைக்கடை நடத்தி வருகிறார். வழக்கம்போல் கடையை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது ரகசிய அறையில் வைத்திருந்த 1/2 கிலோ தங்கம் கொள்ளை போனது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விருதுநகரில் செயின் பறிப்பு வழக்கில் தீயணைப்புத்துறை ஊழியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் லட்சுமி மெயின் ரோட்டில் வசிக்கும் கந்தசாமி என்பவர் அணிந்திருந்த 16 பவுன் தங்கச்சங்கிலியை முகமூடி அணிந்து வந்த சிலர் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த விருதுநகர் ஊரக போலீசார் கந்தசாமியின் பக்கத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் சிவகாசியைச் சேர்ந்த அழகர் சாமி, விருதுநகர் மேற்கு பாண்டியன் காலனியைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை ஊழியர் திருப்பதி, கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்க ஊழல் வழக்கில் அம்மாநில முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கிரிக்கெட் சங்கத்தில் பணியாளர்களை நியமித்ததாகவும் பிசிசிஐ அளித்த நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் ஃபரூக் அப்துல்லா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஃபரூக் அப்துல்லாவிடம் பலமுறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஸ்ரீநகர் நீதிமன்றத்தில் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று ஃபரூக் அப்துல்லா நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கோ நாட்டில் ஐநா அமைதிப்படையின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோமா நகரில் உள்ள அந்த அலுவலகத்தை சூறையாட முயன்ற போராட்டக்காரர்களை நுழைவாயில் கிடந்த பொருட்களுக்கு தீ வைத்தனர். அப்போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டினர். ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படை உள்நாட்டு கலவரத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தவறியதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. Vamos a